இன்னொரு விஷயம், மக்களை சந்திச்சே கிடையாது இது வரைக்கும். மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டதும் கூட கிடையாது. அதாவது லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இங்க இருந்த போதும் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம, போராட்ட களத்துக்கு வந்து எங்கேயுமே நிக்காம, வெறும் சினிமா கவர்ச்சியின் மூலமாக மட்டும் நான் அரசியல் செஞ்சிருவேன். அதுவும் எடுத்தோன்னே முதலமைச்சர் தான். அதுக்கு ஆப்போனண்டே இல்ல அப்படின்ற அளவுக்கு இவங்கனால எப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல சார். அப்புறம் இவங்க சொன்னதுல எல்லாத்துலயும் இருந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தெரியாம கடைசியில போகும்போது ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இதே இதத்தான் எடப்பாடியார் என்ன சொன்னாரு, எங்களுக்கு போட்டி திமுக அவர்கள் தான். அதே மாதிரி இன்னொன்னு நம்மளுடைய பாசிசம் பாஜக அவங்க என்ன சொல்றாங்க, திமுக அப்படிங்கிறது அதை வீழ்த்தணும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரே கொள்கை. அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற நிலைப்பாடுலதான் இருக்கும். ஆக அப்ப திமுகவை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டுல ஒரு அரசியலே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீர்க்கமான ஒரு விஷயமா இருக்கு.